வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி உடல்நிலை குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது நாடகம் சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில அரசியல் வட்டாரங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்தது நெஞ்சு வலி இல்லை, அது ஒரு ஆக்டிங். அவருக்கு செஞ்சதெல்லாம் பைபாஸ் அறுவை சிகிச்சை இல்லை, அதெல்லாம் சும்மா வரும் கோடு மட்டும் போட்டு தைச்சிருப்பாங்க, எல்லாமே கண்கட்டி வித்த, எல்லாமே ஒரு நாடகம் போலி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க விமர்சனத்தை முன் வச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் தள்ளி தள்ளி போக செந்தில் பாலாஜி இஷ்யூவில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய புள்ளிகள் இதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா இதே போல் தான் பார்த்திங்கன்னா மக்களிடையே மறைத்து வைக்கப்பட்ட, அதாவது மறைச்சி வச்சாங்கன்றதை தாண்டி பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்ட உண்மைகளாக பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜியின் உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. ஸோ அவர் தவறு செஞ்சாரா இல்லையான்றது பார்த்திங்கன்னா ஒரு புறம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதற்கு பின்பு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 அடைப்புகள் இருப்பது காரணமாக பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு பார்த்திங்கன்னா மயக்க நிலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய புள்ளிகள் மாட்டுவாங்க. செந்தில் பாலாஜி நிறைய ஆதாரம் இருக்கும், எப்படியும் 3000 கோடி ஊழல் செஞ்சவங்க எதனா வச்சுருப்பாங்களே சேஃப்டி சைடு, அதை வச்சு பார்த்திங்கன்னா எல்லா புள்ளிகளையும் பார்த்திங்கன்னா நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை போராடிட்டு இருக்காங்க. 1-2 முறை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை சோதனையிட்டாங்க. செந்தில் பாலாஜி உறவினர்கள் வீட்லேயும் அவருடைய வீட்லேயும் அவருடைய சொத்து நிலங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரைடு பண்ணாங்க. கிடைச்ச ஆதாரங்கள்லாம் வச்சிட்ருக்காங்க. இன்னும் மக்கள்கிட்ட காட்டல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சாட்சியங்கள் கலைக்கப்படலாம். அந்த ஒரு காரணத்துக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு வழங்குவாங்க இல்லைங்களா, கோர்ட்டில் ஆர்டர் பண்ணி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ விசாரணைக்கு பார்த்திங்கன்னா அவர் எடுத்து விசாரித்து அவர் ஒப்புக்கொண்டு ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் நீதிமன்றத்தில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு எலெக்ஷன் ஒன்று வரும்போது செந்தில் பாலாஜியால் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா ஊழல் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு நற்பெயரோடு பார்த்திங்கன்னா அவர் இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும். அப்படி வரலனா இந்த ஆட்சின்றது பார்த்திங்கன்னா இது ஒரு கடைசி ஆட்சியாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.